வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். நாட்டில் சட்டவிரோத குடியேற்றத்துக்கு முடிவு கட்டப்படும், பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். சென்னை மத்திய கைலாஷ் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள எல் வடிவ மேம்பாலத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உக்ரைன் ரஷ்யா போரை முடித்து வைப்பது பெரும் சிரமம், அமெரிக்க அதிபர் டிரம்ப் புலம்பல். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி, இந்தியா பாகிஸ்தான் மோதல், ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாட்டில் சட்டவிரோத குடியேற்றத்துக்கு முடிவு கட்டப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் குவஹாத்தியில் 5,500,00,000 மேற்பட்ட மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இதையடுத்து அவர் பாஜக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தேச பிரிவினைக்கு காரணமாக இருக்கும் MMC என்னும் மாவோயிஸ்ட் முஸ்லீம் லீக் கலந்த காங்கிரசிடம் நாட்டு மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதையடுத்து நாட்டின் பாதுகாப்புக்கு காங்கிரஸ் எதுவும் செய்யவில்லை என்றும், வெற்று பேச்சுக்களுடன் ஆயுத கொள்முதலில் ஊழல்தான் செய்கிறது என்றும் கூறினார். மேலும் நாட்டில் சட்டவிரோத குடியேற்றத்துக்கு முடிவு கட்டப்படும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். சென்னை மத்திய கைலாஷ் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள எல் வடிவ மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க உள்ளார். சென்னை சர்தார் படேல் சாலையின் மத்திய கைலாஷ் பகுதியில் 61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எல் வடிவ இருவழி சாலை மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மேம்பாலத்தில் கட்டுப்பாடுகளுக்கான எச்சரிக்கை பலகைகள் தடுப்பு சுவரில் பொருத்தப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் இந்த மேம்பாலத்தை இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க உள்ளார். உலக அளவில் 8 போர்களை சுலபமாக முடித்து வைத்த எனக்கு ரஷ்யா உக்ரைன் போரை முடிப்பது பெரும் சிரமமாக உள்ளது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா, பாகிஸ்தான், தாய்லாந்து, கம்போடியா உட்பட 8 போர்களை நிறுத்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றார். தொடர்ந்து அவர் இதற்காக தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று கூறினார். இந்நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாங்கள் உலகம் முழுவதும் அமைதியை நிலைநாட்டி வருகின்றோம் எனவும், வெறும் 10 மாதங்களில் 8 போர்களை சுலபமாக முடித்து வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். பின்னர் உக்ரைன் ரஷ்யா இடையே 4 ஆண்டுகள் கடந்தும் போர் நடைபெற்று வருகின்றது. இதை முடிவுக்கு கொண்டு வர தனக்கு சிரமமாக உள்ளது என கூறினார். தொடர்ந்து இரு தரப்பினரும் முழு ஒத்துழைப்பு வழங்கினால் மட்டுமே அமைதி பேச்சு வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 27வது போட்டியில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதுகின்றன. இலங்கை தலைநகரமான கொழும்புவில் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 27வது போட்டி நடைபெறுகின்றது. இதில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான வீரர்களும், பாகிஸ்தான் அணியின் கேப்டன் சல்மான் ஆகா தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் போட்டியை காண வரும் ரசிகர்களுக்கு தீவிர பரிசோதனை செய்த பின்னரே மைதானத்தில் அனுப்பப்படும் என கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. எனவே இன்றைய போட்டியில் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் மருதன்கோன் விடுதி அரசு கலைக்கல்லூரியில் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினிகளை அமைச்சர் மெய்யநாதன் வழங்கினார். கந்தர்வக்கோட்டை ஒன்றியத்தில் பல்வேறு விழாக்களில் அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டார். அதன்பின் மருதன்கோன் விடுதி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினிகளை வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர் மெய்யநாதன், அனைத்து கல்லூரிகளிலும் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு மனிதநேயத்தோடு மடிக்கணினிகளை வழங்கியவர் முதலமைச்சர் ஸ்டாலின் என தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழாவை உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் நடத்தி வைத்தார். உத்திரமேரூரில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு 235 கர்ப்பிணிகளுக்கு பட்டுப்புடவை, வளையல், ஹாட்பாக்ஸ் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் சாலவாக்கம் குமார், ஒன்றிய தலைவர் ஹேமலதா ஞானசேகரன், துணைத் தலைவர் வசந்தி குமார், பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் 10,000 வாக்குகள் வைத்துள்ளதாக நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் ஜெகன் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட மாநாடு தேனி பழனிசெட்டிப்பட்டியில் நடைபெற்றது. நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ஜெகநாத் மிஸ்ரா,
தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு தொகுதியிலும் தங்களுக்கு 10,000 வாக்குகள் உள்ளதாக தெரிவித்தார். நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு பாண்டிச்சேரி 7 மண்டலங்களாக பிரித்து தொடர்ந்து மாநாடுகளை நடத்தி நிறைவாக இன்று தேனி மாவட்டத்திலே மிக பிரம்மாண்டமாக எங்களுடைய மாநாடை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். எதிரி வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழகம் 234 தொகுதியும் பாண்டிச்சேரி 30 சட்டமன்ற தொகுதியிலும் வலுவான வாக்குகளை நமது மக்கள் முன்னேற்ற கழகம் வைத்திருக்கின்றோம். நாங்கள் எந்த கூட்டணியில் அமைகின்றோமோ அந்த கூட்டணி தான் மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமையும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் ஓ பன்னீர்செல்வம் அணி மாவட்ட செயலாளர் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர். விளாத்திக்குளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் OPS அணி தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜகோபால் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். OPS அணியில் இருந்த விளாத்திக்குளம் ஒன்றிய செயலாளர் சின்னதுரை, நகர செயலாளர் கணேசன், புதூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெகதீசன் உள்ளிட்டோர் திமுகவில் இணைந்தனர். காதலர் நாள் கொண்டாட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சாவூர் பெரிய கோவிலில் தாலியுடன் இந்து மக்கள் கட்சியினர் காத்திருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நேற்று உலகம் முழுவதும் காதலர் நாள் கொண்டாடப்பட்டது. தஞ்சாவூரில் காதலர் நாள் கொண்டாட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து மக்கள் கட்சியினர் பெரிய கோவிலுக்கு வரும் காதலர்களை தாலி கட்ட வைப்போம் என்று அறிவித்திருந்தனர். அதன்படி பெரிய கோவில் முன்பு மஞ்சள் கயிறுகளுடன் நின்று கொண்டிருந்தனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் பேச்சு நடத்தி அவர்களை அங்கிருந்து கலைந்து போக செய்தனர். வந்தே மாதரம் சைக்கிளத்தான் என்ற பெயரில் நாட்டின் கடலோர பாதுகாப்பை வலியுறுத்தி மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் 6500 கிலோமீட்டர் தூரத்திற்கு மிதிவண்டி பயணம் மேற்கொண்டுள்ளனர். மேற்கு வங்காளத்தில் ஜனவரி 28ஆம் நாள் தொடங்கிய மிதிவண்டி பயணம் ஒடிசா, ஆந்திரம், தெலுங்கானா மாநிலங்களை கடந்து தமிழ்நாட்டின் மாமல்லபுரம் வந்தடைந்தது. 33 பெண்கள் உள்ளிட்ட 75 CISF வீரர்கள் ஒரு நாளைக்கு 120 முதல் 165 கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணம் செய்கின்றனர். மாமல்லபுரம் கடற்கரை கோவில் வளாகத்தில் தொல்லியல் துறை அலுவலர் ஸ்ரீதர் அவர்களை வரவேற்றார். அவர்கள் கடற்கரை கோவில் முன் படம் பிடித்து மகிழ்ந்தனர். பிறகு கல்பாக்கம் அணுமின் நிலைய நுழைவு வாயிலில் உள்ள கொக்கிலமேடு பகுதியில் மீனவர்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் மாலை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து அணுமின் நிலைய CISF அதிகாரி வீரர்கள் மாலை அணிவித்து வரவேற்றனர். கன்னியாகுமரி வழியாக கேரளத்துக்கு செல்லும் சைக்கிளத்தான் பயணத்தை CISF வீரர்கள் அடுத்த வாரம் கொச்சியில் நிறைவு செய்கின்றனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் 40 ஆண்டுகளாக அரசு நிலத்தில் குடியிருந்தவர்களுக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இடங்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை ஈஞ்சம்பாக்கம், நீலாங்கரை, பாலவாக்கம், கொட்டிவாக்கம், சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி ஆகிய பகுதி மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு 95 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். அவர்கள் வீட்டுமனை பட்டா வழங்கிய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். விழாவில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், இன்று வட்டா வழங்கப்பட்ட நிலத்தின் மதிப்பு பல கோடி ரூபாய் என்பதால் அதை யாரும் விற்க வேண்டாம் என்று கோரிக்கை வைத்தார். இந்த விழாவில் சென்னை மாநகராட்சி 15வது மண்டல குழு தலைவர் மதியழகன், திமுக மாமன்ற உறுப்பினர் விமலா கர்ணா, முருகேசன், சங்கர், வட்ட செயலாளர் குங்ஃபு கர்ணா ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி பேருந்து நிலையம் முன்புள்ள டாஸ்மாக் மதுக்கடையை அகற்றக் கோரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொன் அமராவதி பேருந்து நிலையம் முன்பு திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடையை மூடக்கோரி விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடையை அப்புறப்படுத்தும் வரை தொடர்ந்து போராட்டம் நடத்தப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர். பேருந்து நிலையத்தின் அருகிலேயே மதுக்கடை இருப்பதால் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ளதாக தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திமுக அரசை கண்டித்து அதிமுக கூட்டணி கட்சியினர் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தாராபுரம் சர்ச்சு சாலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு நகர செயலாளர் ராஜேந்திரன் தலைமை வகித்தார். ஒன்றிய செயலாளர் பாலு ரமேஷ் முன்னிலை வகித்தார். அப்போது ஊரக வேலை திட்டத்தை திமுக அரசு சீர்குலைத்து விட்டதாக கூறி முழக்கமிட்டனர். குண்டடத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட அவைத்தலைவர் ராஜ் தலைமை தாங்கினார்.
அதேபோல் மூலனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பேரூர் அதிமுக செயலாளர் வெற்றிவேல் தலைமை தாங்கினார். சென்னையில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் சார்பில் அதன் மாநில தலைவர் ஜான் போஸ்கோ பிரகாஷ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை சேர்க்க வேண்டி 19வது நாளாக சென்னை சிவானந்த சாலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ஜான் போஸ்கோ பிரகாஷ் தங்களின் கோரிக்கையை நிறைவேற்றினால் நன்றியுடன் இருப்பதாக கூறினார். சென்னை மெரினா கடற்கரை கண்ணகி சிலை அருகே காதலர் நாள் கொண்டாட்டத்துக்கு எதிராக இந்து மக்கள் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். சென்னை மெரினா கடற்கரையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த 7 பேர் காதலர் நாள் கொண்டாட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து காதலர்களின் புகைப்படங்களை கிழித்து தங்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்து மக்கள் கட்சியின் மாநில பொறுப்பாளர் சுசிலா தேவி, பெற்றோர்கள் பார்த்து நடத்தும் திருமணமே நல்ல திருமணம் என்றார். அங்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் அங்கிருந்து அகற்றினர். வேலண்டைன் சொல்ற ஒரு ஃபாதருடைய பேரை, அவருடைய பேரை வச்சு எங்களை அவர் ஒரு காதலுக்கு துணை போறாரு. அது நல்ல காதலுக்கு போனா பரவாயில்ல, ஒரு கள்ள காதலுக்கு போறாரு. அந்த மாதிரி ஒரு காதலர் தினத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் பெற்றோர்கள் பார்த்து வைக்கிற கல்யாணம், பிள்ளைங்க விரும்பிட்டு பெற்றோர்கிட்ட சொன்னால் அந்த கல்யாணத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஏன்னா எங்கள்கிட்ட சொல்லி நாங்கள் பார்த்து வைக்கிறது தான் நல்ல கல்யாணம். பேரண்டே இல்லாமல் திருட்டுத்தனமாக போய் கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு காதலை அது ஒரு நாய் காதல் நாங்கள் சொல்கிறோம். ஆந்திர மாநிலத்தை போல் தமிழ்நாட்டிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 6000 ரூபாய் உதவித்தொகை வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பேருந்து நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 ரூபாய் வழங்கப்படும் நிலையில் ஆந்திர, தெலுங்கானா மாநிலங்களில் 6000 ரூபாய் வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். சென்னை வியாசர்பாடி கொடுங்கையூரில் பல ஆண்டுகளாக குடியிருந்து வரும் மக்களை இடத்தை காலி செய்யும்படி கூறியதால் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை வியாசர்பாடி கொடுங்கையூர் பகுதியில் பல ஆண்டுகளாக வசித்து வரும் பொதுமக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடுகள் வழங்குவதாக கூறி சுடுகாடு அருகே ஓட்டு வீட்டில் தங்க வைத்தனர். பின்னர் உங்களுக்கு வீடு கிடையாது, உடனடியாக இந்த இடத்தை காலி செய்ய வேண்டும் என்று கூறி அதிகாரிகள் மிரட்டியுள்ளனர். இதை கண்டித்து பொதுமக்கள் வியாசர்பாடி காவல் நிலையம் அருகில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தமிழக அரசு வீடுகள் வழங்க வேண்டும், இல்லை என்றால் இப்போது குடியிருக்கும் பகுதியிலேயே வீடு கட்டி தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். அப்போது பாதி பேருக்கு வீடு அலாட்மெண்ட் பண்ணாங்க. அதில் ஒரு 40-50 குடும்பம் இங்கே பின்தங்கி இங்கே ஒரு ஓட்டு வீட்டில் அப்படியே இருந்துட்டாங்க. அப்புறம் கேபி பார்க்கில் வீடு இடித்தாங்க. வீடு இடித்த உடனே அவங்கள கொண்டு அங்கே ஒரு பாதி பேர் போட்டாங்க. இப்படி நாங்கள் ஒரு 190 குடும்பம் இங்கேயே அடைக்கலமாக இருந்துட்டோங்க. எங்களுக்கு போன வருஷம் 2024 எங்களை இந்த இடத்துல வெக்கேட் பண்ணி, அதான் காலி பண்ணி எவிஷன் பண்ணுறதுக்கு இங்கே எல்லா அதிகாரியும் வந்தாங்க. வரும்பொழுது நாங்கள் எந்த விதமான, அதாவது கோர்ட்டில் எங்களுக்கு எந்த விதமான ஆவணம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் காலி பண்ணி எங்களுக்கு 2 நாள் டைம் கொடுத்தாங்க. 2 நாள் டைம் கொடுத்தோடனே அப்போ ஒரு சின்ன ஏதோ ஒரு பிரச்சனைனால அவங்க வெளியில் போயிட்டாங்க. எரிபொருள் விலை உயர்வை கருத்தில் கொண்டு பயணப்படியை 2000 ரூபாயாக உயர்த்தவும், வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி புரிந்ததற்கு 1 மாத சம்பளம் வழங்கவும் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் உதகையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எரிபொருள் விலை உயர்வை கருத்தில் கொண்டு பயணப்படியை 2000 ரூபாயாக உயர்த்த வேண்டும், வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி காலத்தில் பணிபுரிந்த கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு 1 மாதம் சம்பளம் வழங்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு 30 ஆண்டுகளை கடந்து இன்று முத்து விழா கொண்டாடி வருகிறோம். இந்த கூட்டத்தின் வாயிலாக மிக முக்கியமான தீர்மானங்கள் இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே ரவுடியை கொன்றவரை பழிவாங்க நாட்டு வெடிகுண்டுடன் காத்திருந்த மைத்துனரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் மணவாள நகரை சேர்ந்த ரவுடி குள்ளசீனுவை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் குள்ள பிரவீன், விக்கி, ஆகாஷ் ஆகிய 3 பேரும் வெட்டி கொன்றனர். இந்நிலையில் குள்ளசீனு மனைவியின் தம்பி ஈகாட்டை சேர்ந்த ஆப்ரோஸ் கடந்த சில நாட்களாக மணவாளன் பகுதியில் சுற்றித் திரிந்துள்ளார். இதை அறிந்த காவல்துறையினர் ஆப்ரோஸை பிடித்து விசாரித்தனர். இதில் குள்ளசீனுவை கொன்றவர்களை பழிவாங்க அவர் திட்டமிட்டது தெரிய வந்தது. அவர் மறைத்து வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டையும் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து ஆப்ரோஸ் மீது வழக்கு பதிந்து திருவள்ளூர் நீதிமன்றத்தில் நிறுத்தினர். அவரை எச்சரித்த நீதிபதி ஜாமீனில் விடுவித்தார்.
சென்னை கொருக்குப்பேட்டையில் அரசுக்கு சொந்தமான நிலத்துக்கு போலி ஆவணங்கள் தயாரித்து கோடிக்கணக்கில் மோசடி செய்ய முயன்ற வழக்கறிஞர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை கொருக்குப்பேட்டை மணலி சாலையில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் ஜெயதேவ், நீலகண்டன் ஆகியோர் குடியிருந்து வருகின்றனர். இவர்களின் சொத்துக்களை கைப்பற்ற வழக்கறிஞர்களான துளசி, சரவணன் ஆகிய இருவரும் திட்டமிட்டு உள்ளனர். இருவரும் போலி ஒதுக்கீட்டு ஆணைகளை தயாரித்து போலி ஆவணங்களை காட்டி உண்மையான உரிமையாளர்களிடமே அந்த சொத்துக்களை தங்களுக்கு எழுதி தரும்படியோ அல்லது பல கோடி ரூபாய் பணம் தரும்படியோ மிரட்டி பேரம் பேசி உள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த ஜெயதேவும் நீலகண்டனும் காவல்துறைக்கு குற்றப்பிரிவில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் ஆவணங்களை ஆய்வு செய்தபோது அவை அனைத்தும் முற்றிலும் போலியானவை என்பது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மோசடியில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் துளசி, சரவணன் இருவர் மீதும் கூட்டு சதி, போலி ஆவணம் தயாரித்தல், ஏமாற்றுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் வழக்கு பதியப்பட்டுள்ளது. தலைமறைவாக உள்ள இருவரையும் தேடி வருகின்றனர். விடுதலை பத்திரம், மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு எல்லாம் கேட்டிருக்காங்க. இது மீது நாங்க வழக்கு தொடுத்து அந்த வழக்கிற்கு போலியாக இந்த நிரூபணமானதனால் அவர் மீது காவல்துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து நகையை களவாடிய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூரை சேர்ந்த கூலி தொழிலாளி முருகனும் அவர் குடும்பத்தினரும் வீட்டை பூட்டிவிட்டு கூலி வேலைக்கு சென்றிருந்தனர். இரவு வீட்டுக்கு வந்து பார்த்தபோது பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து 2 பவுண்ட் நகைகளை கொள்ளையர்கள் திருடி சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து முருகன் கடம்பத்தூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். வழக்கு பதிந்து விசாரித்த காவல்துறையினர் இது தொடர்பாக சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த விக்னேஷ், திருவள்ளூர் அடுத்த அகரத்தை சேர்ந்த மணிகண்டன் ஆகியோரை கைது செய்து திருவள்ளூர் நீதிமன்றத்தில் நிறுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே வடவம்பாடியில் பட்டாவில் பெயர் திருத்த 10,000 ரூபாய் கையூட்டு பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு துறையினர் கைது செய்து உள்ளனர். குளித்தலை அருகே பாப்பையம்பாடியை சேர்ந்த சின்னதுரை தனது விவசாய நிலத்தை பட்டா பெயர் திருத்த விண்ணப்பித்திருந்தார். வடவம்பாடி கிராம நிர்வாக அலுவலர் அரவக்குறிச்சியை சேர்ந்த சிவக்குமார் அதற்கு கையூட்டாக 10,000 ரூபாய் வேண்டும் என கேட்டுள்ளார். பணம் கொடுக்க முன்வராத விவசாயி சின்னதுரை லஞ்ச ஒழிப்புத்துறை அறிவுறுத்தலின் பேரில் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கிராம நிர்வாக அலுவலரிடம் கொடுத்தார். அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கிராம நிர்வாக அலுவலர் சிவக்குமாரை கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கட்டுமான தொழிலாளி ஒருவர் நீராவி தெப்பத்தில் தவறி விழுந்ததில் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். கோவில்பட்டி அருகே உள்ள கடலையூர் வேதகோவில் தெருவை சேர்ந்த காசி என்பவர் மகன் மாடசாமி. இவரும் சின்னத்தம்பி என்பவரும் அந்த ஊரின் முகப்பில் உள்ள நீராவி தெப்பத்தின் சுற்றுச்சுவர் பகுதியில் அமர்ந்திருந்த போது திடீரென இருவரும் நிலை தடுமாறி நீராவி தெப்பத்திற்குள் விழுந்து தவித்துள்ளனர். அருகில் இருந்த இளைஞர்கள் நீராவி தெப்பத்திற்குள் குதித்து சின்னத்தம்பியை உயிரோடு காப்பாற்றினர். ஆனால் மாடசாமியை காப்பாற்ற முடியவில்லை. தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து மாடசாமியை தேடும் பணியில் ஈடுபட்டனர். நீண்ட நேரம் கழித்து நீரில் மூழ்கி உயிரிழந்த மாடசாமியின் உடலை மீட்டனர். அதை கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் உள்ள கோவில்களில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் ஆகியன நடைபெற்றுள்ளன. அவற்றை தற்போது சிறிய தொகுப்பாக காணலாம். தஞ்சாவூர் பெருவுடையார் கோவிலில் மாசி மாதத்தின் முதல் பிரதோஷ நாளில் மஞ்சள், சந்தனம், பால், தயிர், திரவிய பொடி,
கரும்புச்சாறு, இளநீர், பஞ்சாமிர்தம், தேன் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தியம்பெருமானுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஐயனார் கோவிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு செல்வ விநாயகர், ஐயனார், கருப்பசாமி, வீரனார் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகமும் அன்னப்படையலும் நடைபெற்றது. சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு சுவாமி அருள் அளித்தார். அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து குடிமரம் அருகே அமைந்துள்ள நந்தி பகவானுக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம், மஞ்சள் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டது. உற்சவர் நந்தி பகவான் மேளதாளத்துடன் கோவில் பிரகாரத்தை 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு தர்பானேஸ்வரர் கோவில் சனி பகவான் ஆலயத்தில் மாசி மாத தேய்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடந்தது. முன்னதாக மஞ்சள், பால், தயிர், விபூதி, சந்தனம், பஞ்சாமிர்தம் ஆகியவற்றால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் இளங்கிளி அம்மன் உடனுறை ஆட்சீஸ்வரர் கோவிலில் மாசி மாதம் சனி பிரதோஷம் விழா சிறப்பாக நடைபெற்றது. நந்தியம்பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நந்தியம்பெருமானுக்கு வெள்ளி கவசம் அணிவித்து வேத மந்திரங்கள் முழங்க, மேளதாளங்கள் ஒலிக்க, சங்கொலி முழங்க தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் சட்டவிரோத குடியேற்றத்துக்கு முடிவு கட்டப்படும், பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். சென்னை மத்திய கைலாஷ் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள எல் வடிவ மேம்பாலத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உக்ரைன் ரஷ்யா போரை முடித்து வைப்பது பெரும் சிரமம், அமெரிக்க அதிபர் டிரம்ப் புலம்பல். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி, இந்தியா பாகிஸ்தான் மோதல், ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.